வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரெட் பீஸ் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 7-8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். பீஸ் பண்ணி, குக்கிங் ஆயில், பட்டாணி, வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ், 2 தக்காளி, கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு விழுது, பட்டர், அது தவிர எல்லா மசாலாவும், உப்பு, cumin பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ செய்யும் முறை பார்த்துடலாம். பேனை போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது சூடாகட்டும். இஞ்சி பூண்டு விழுது லேசாக வதங்கட்டும். அடுத்தது வெங்காயம், இது லேசாக வதங்கி வரட்டும். அடுத்தது தக்காளி, இதெல்லாம் சேர்ந்து வதங்கிட்டோம். அடுத்தது பட்டாணி, லேசாக பரட்டிட்டு எல்லா மசாலாவையும் போட்டுடலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் cumin பவுடர், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, இந்த மசாலா ஏறட்டும். இப்போ மசாலாலாம் சேர்ந்துருச்சு. இப்போ இதில் பட்டர் போட்டுருவோம். இது நல்லா உருகட்டும். பட்டர் உருகிடுச்சு, நல்லா சேர்ந்து வந்துச்சு மசாலா. இப்போ நம்ம பிரெட்டை போட்டுருவோம். போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. நீங்கள் பெரட்டும் போது ப்ரெட்டை அழுத்தி பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ லேசாக பரட்டி விட்டுருங்க. இப்போ அது மேலே கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு போலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ஒரு அருமையான பிரெட் பீஸ் மசாலா ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.